விஷ்ணு விஷாலோட ஆரியன் மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அதை ஒரு வீடியோ விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆயிட்டோம். மோஸ்டா படம் இந்த வருஷமே வந்துரும். நிலவுக்கு என்மேல் என்னடு கோபா மூவிக்கான 4th சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. ஆதியோட சப்த மூவிக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப விட்டுருக்காங்க. February 28 மூவி ரிலீஸ் ஆகும். வைபவோட ஆலம்பனா படம் March 7 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஒரு லாங் பெண்டிங் மூவி இது. நிறைய தடவை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி போஸ்ட்போன் ஆயிருக்கு. இந்த டைம் ரிலீஸ் ஆகுதா என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்ணப்பா மூவில இருந்து பிரபாஸோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. பிரபாஸோட கேரக்டர் நேம் ருத்ரா. துல்கர் சல்மானோட காந்தா மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷன்ல துல்கர் சல்மான், பாக்கி ஸ்டீபர்ஸ், சமுத்திரக்கனி நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனோட SK24 மூவிய டானே அடுத்த சிபு சக்கரவர்த்தி டைரக்ஷன் பண்ண போறதா தான் இவ்வளவு நாளா நியூஸ் வந்துச்சு. இப்ப இது அப்படியே மாறி வந்திருக்கு. ஏன்னா இந்த SK24 படத்தை குட் நைட் படம் எடுத்த விநாயக சந்திரசேகரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வர வாய்ப்பு அதிகம். சிம்புவோட பர்த்டே ஸ்பெஷலா நிறைய அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு இப்ப பாப்போம். தக்லைஃப்ல இருந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல் வீடியோ விட்டுருக்காங்க. வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. வீடியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. அடுத்து STR49 படத்தை பார்க்கிங் படம் எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ண போறாரு. அதை அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் கூட விட்டுருந்தாங்க. அண்ட் இந்த மூவிக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும். ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் இது. STR50 வந்து தேசிங் பெரியசாமி. STR48 இருந்த படம் STR50 இப்ப மாறிட்டு இதுக்கான ஒரு போஸ்டர் ஒன்னு விட்டுருந்தாங்க. சின்ன வயசு சிம்பு போட்டோ எல்லாம் போட்டு அது பார்க்க சூப்பரா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணுவாரு. மனோஜ் பரமஹம்சா சினிமாட்டோகிராஃபி, பிரவீன் ஆண்டனி எடிட்டர், ப்ரொடக்ஷன் வந்து சிம்புவே தான். சிம்பு தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அடுத்து STR51 அஸ்வந்த் மாரிமுத்து படம். இதுக்கான ஒரு புது போஸ்டர் ஒன்னு விட்டுருக்காங்க. போஸ்டர் பார்க்க சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த மூவில சிம்பு வந்து லவ்வோட கடவுளா வர போறாரு. இதான் சிம்புக்கான கேரக்டர். இதை டைரக்டரே சொல்லிட்டாரு. ஃபேண்டசி கமர்ஷியல் என்டர்டெய்னர் இந்த படம். ஆல்ரெடி இந்த டைரக்டரோட ஓமே கடவுளை படம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஃபேண்டசி படம். சோ அதே மாதிரி தான் இதுவும். அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும். சோ சிம்புவோட லைன் அப்னு இப்ப பார்த்தோம்னா STR48 தக் லைஃப், STR49 பார்க்கிங் டைரக்டர் படம், STR50 தேசிங் பெரியசாமி, STR51 அஸ்வந்த் மாரிமுத்து. இதான் சிம்புவோட லைன் அப். இப்போ விடாமுயற்சி மூவிக்கான பிகின் தி சீன் வீடியோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோ பார்க்க பயங்கரமா இருக்கு. February 6 மூவி ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் கேட்டிருக்காரு. இந்த சாங் எப்ப வரும்னு இப்போதைக்கு தெரியல. ஏன்னா இந்த வருஷம் வர வேண்டிய படம் அடுத்த வருஷத்துக்கு போகுது. சோ அதனால சாங்கும் சீக்கிரம் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் நார்த் இந்தியால 8 வார OTT அக்ரிமெண்ட்டுக்கு வருமா. அண்ட் இந்த மூவி ஓவர்சீஸ்ல Day 1 80 கோடி கிட்ட வருமானு கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை சொல்லிருக்கேன், வசூல்ல கரெக்டா ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. அது படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், காம்போ, ரிலீஸ் டேட் இதெல்லாம் பொறுத்து இருக்கு. சோ வசூல் எவ்வளவு வருதோ அதை நான் சொல்றேன். இந்த ஒரு கமெண்ட் இல்ல, இன்னும் நிறைய கமெண்ட் வந்திருக்கு வசூல்ல ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி. நான் அந்த கமெண்ட் எல்லாம் எனக்கு எடுக்கல. சோ அந்த கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் வேற அப்டேட் கேளுங்க. வசூல்ல ப்ரெடிக்ட் பண்ண சொல்லாதீங்க. அண்ட் ஜனநாயகன் படம் 8 வார OTT அக்ரிமெண்ட்டுக்கு வர போறதா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒரு மூவிக்கு மியூசிக்கும் பண்ணி ஹீரோவாவும் பண்ணா அப்ப டபுள் சம்பளமான கேட்டிருக்காரு. ஆமா, டபுள் சம்பளம் தான். இத படம் கமிட் பண்ணும்போது ஹீரோ பேசுறணும். எக்ஸாம்பிள்ஸ் யார் யாருன்னா ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி எல்லாம். இவங்க மோஸ்டா மியூசிக்கும் பண்ணி ஹீரோவாவும் பண்றாங்க. விஜய் ஆண்டனி இப்ப கொஞ்சம் மியூசிக் விட்டுட்டாரு, ஹீரோ மட்டும் பண்றாரு. அமரன் படம் ஓவர்சீஸ்ல 80 கோடி கிட்ட போயிருக்கு. அப்ப சிவகார்த்திகேயனோட அடுத்த மூவிஸ்க்கு ஓவர்சீஸ் ரைட்ஸோட விலை அதிகமாகுமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதிகமாகும். முந்தைய மூவிஸோட வசூல வச்சுதான் அந்த ஹீரோவோட சம்பளமா இருக்கட்டும், இல்ல அடுத்த மூவிக்கான பிசினஸும் இருக்கும். சோ இந்த மூவிக்கான ரைட்ஸும் கண்டிப்பா பெரிய விலைக்கு போகும். பிரேமலு 2க்கான அப்டேட் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இந்த வருஷமே படம் வந்துரும். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க. லொகேஷன் தியேட்டர் ஒர்க் மட்டும் போயிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகாத ஓல்டு மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்களான்னு கேட்டிருக்காரு. ஆமா, நான் இதை ஆல்ரெடி சொல்லிருப்பேன். நிறைய பழைய மூவிஸ் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அப்டேட் வர நான் 1 by 1 சொல்றேன். சூர்யா 45 டைட்டில் டீசர் ரெட்ரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேட்டிருக்காரு. ரெட்ரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாசம் வர வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். அப்டேட் வந்தா சொல்றேன். சூர்யா 45 அப்டேட் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. விடாமுயற்சி புக்கிங்ஸ்ல ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான்னு கேட்டிருக்காரு. புக்கிங்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. சோ ரெக்கார்ட்ஸ் பண்ணுமான்னு இனிமே தான் தெரியும். ஸ்ரீலங்கா புக்கிங்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. மோஸ்டா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணும், இல்லன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். கோடியில் ஒருவன் 2 பத்தி கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை சொல்லிருக்கேன், இந்த படம் இப்போதைக்கு அவங்க எடுக்கல, நான் எடுக்கும் போது சொல்றேன். குட் பை டக்லி படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா. அண்ட் வெங்கட் பிரபு SK கம்பால வரக்கூடிய படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியானு கேட்டிருக்காரு. ஆமா, அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்கிற மாதிரி. அண்ட் குட் பை டக்லி படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இல்லங்கிற மாதிரி நியூஸ் வருது. சோ அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது April 10. இன்னும் இந்த டேட்டா அவங்க மாத்தல, நான் மாத்தனா சொல்றேன். விஜய் ஆண்டனி ஏன் மியூசிக் பண்றது இல்லன்னு கேட்டிருக்காரு. இப்ப ககனமார்கன் மூவிக்கு அவர் தான் மியூசிக் பண்றாரு. நானி 2 வருமானு கேட்டிருக்காரு. வரும்னு சொன்னாங்க, ஆனா இப்ப வராது, டைம் ஆகும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி அப்டேட் ஒன்னும் பெருசா இல்ல. ஹாலிவுட் மூவிஸ்க்கு அப்டேட்டே பெருசா ஒன்னும் வரதில்ல. லைனப்புக்கான வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் இதெல்லாம் ஷார்ட்ஸா போடுவேன். சூர்யாவோட லைனப் நேத்திக்கு நான் போட்டிருப்பேன். அதுல இந்த படம் பத்தி பேசிருப்பேன், இரும்புக்கே மாயாவி படம் பத்தி. சோ அந்த வீடியோ போய் பாருங்க. இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க.
நேத்து ஒரு ஃப்ரேமா கொடுத்து முகத்தை மறைச்சு இது யாருன்னு கேட்டேன். நிறைய பேர் கவின்னு சொன்னீங்க, யாருமே கரெக்டா சொல்லல. ஆன்சர் வந்து அட்லி. இது இன்னைக்கான ஃப்ரேம். சாட்டர்டே நான் கேம் வைக்கல, அதனால இன்னைக்கு வைக்கிறேன். இன்னும் நிறைய மூவி ஸ்கேன் அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவி ஸ்கேன் அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.